السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 103 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 104வது பாடத்தை துவங்க உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஆரம்ப நிலை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் அரபி இலக்கணத்தை கற்றுக் கொடுப்பதுடன் பயிற்சிகளும் வழங்குகிறார்கள். அந்த பயிற்சிகளின் மூலம் நம்மளுக்கு பயிற்சி வழங்குகிறார்கள். அந்த பயிற்சிக்கு மூலம் மொத்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும். என்ன பல விஷயங்கள் அந்த பயிற்சிகளின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கின்றது. வாருங்கள், பாடத்தையும் கவனிப்போம், அதனுடைய பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து கவனிப்போம். இதன் மூலம் நாம் முழு பலனை அடைவதற்கும், இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை அடைவதற்கும், கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும், நாம் கற்றதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் இதன் மூலம் குர்ஆன் அரபி மொழியை விளங்கி, குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதை அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தருவானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், 6வது பாடமான இஸ்முல் ஆலத், அதை பற்றி நாம் தெளிவாக கடந்த பாடங்களில் கண்டோம். அதே போல இஸ்மு ஆலத் என்னவது? மிஃஅல் வஸ்னில் வரும், மிஃஆல் வஸ்னில் வரும், மிஃஅலத் வஸ்னில் வரும் என 3 வகையாக வரும். ஒரு கருவியை குறிக்கும் என்றும், அதே போல அது சமாயத், அது கேட்பதை சார்ந்ததாகும். கியாசியத் கிடையாது, ஒப்பாய்வு செய்ய முடியாது. அது என்ன சொன்னாங்களோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பார்க்க வேண்டும். அகராதியில் பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டும். என்ன செய்ய முடியாது, இதுக்கு இப்படிதான் வரும் என்று நாம் பொதுவாக சட்டம் சொல்ல முடியாது என்பதை எல்லாம் பார்த்தோம். வாருங்கள், அதோடைய பயிற்சிகளை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து பார்ப்போமா? இந்த பாடத்தில் மொத்தம் நம்மளுக்கு 4 பயிற்சிகள் வழங்குகிறார்கள். அந்த 4 பயிற்சிகளை முடித்துவிட்டு நாம் தொடர்ந்து அடுத்து பொதுவான அக்சாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் 6 பாடம் பார்த்தோம். அந்த 6 பாடத்திற்கான பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். சரியா? வாருங்கள், இந்த 4 பயிற்சிகளை இப்பொழுது நாம் காண ஆரம்பிப்போம். அதற்கு முன்னால் நாம் இந்த 3 மட்டும் ஞாபகம் வைத்துக் கொண்டால் போதும். மிஃஅல், மிஃஅல, மிஃஆல், இந்த 3 வசனை மட்டும் நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த பயிற்சிகளை நாம் கவனிப்போம். இப்ப பாருங்க, தம்ரீனாத்துன் பயிற்சிகள். பயிற்சி 1 பாருங்க. பையின் ஃபீமா யஅதி, பின்வரும் ஒன்றிலே விளக்கு அஸ்மா அல் ஆலதி, கருவியின் பெயர்களை விளக்கு. இப்ப இஸ்முல் ஆலத் இந்த அரபியில என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்ப கருவியை குறிக்கும் பெயர் சொல்களை விளக்கு. அப்ப இஸ்மு ஆலத்துகளை பின்வரும் ஒன்றிலே விளக்கு. வதுக்குர், இன்னும் கூறு. அஃபாலஹா, அந்த இஸ்மு ஆலத்துகளின் செயல்களை கூறு. இப்ப எதெல்லாம் இஸ்மு ஆலத்துன்னு விளக்கணும். 2வது அதனுடைய பெயர்கள், அதோடைய செயல்கள் நாம கூறணும். சரியா? இப்ப வாருங்கள், இதோடைய அர்த்தத்தை பார்த்து விடுவோம். 1, முதலாவது அல் இஷ்ரத்து, அழகி பார்ப்பது என்பது மிஹக்குல் அஸ்திகாஇ, நண்பர்களை சோதிக்கும் கருவியாகும். சரியா? 2வது பாருங்க, அகுலு ரஜுலி மீசானுஹு, ஒரு மனிதனின் அறிவென்பது மீசானுஹு, அவனுடைய தராசா இருக்கும். அதை வச்சுதான் நம்ம அறிவு வச்சுதானே எது நல்லது கெட்டதுன்னு அளந்து பார்த்து நம்ம முடிவு பண்றோம். அது அறிவென்பது அவனுடைய அந்த மனிதனின் தராசா இருக்கும். 3வது அல் மெஹ்பரது, மைக்கூடு என்பது தஹ்தாஜு இலா மிதாதின், எதன் பக்கம் தேவையாகிறது? மிதாது, மையின் பக்கம் தேவையாகிறது. மிதாதுனா மை. சரியா? வல் மிபராத்து ஃபி ஹாஜத்தின் இலா ஷஹ்தின், மிபராத் என்றால் ஷார்பனர், கூர்மையாக்கும் கருவி. சரியா? அப்ப ஷார்ப்னர் என்பது கூர்மையாக்கும் கருவி என்பது ஃபி ஹாஜத்தின் தேவையில இருக்கிறது. இலா ஷஹ்தின், கூர்மையாக்குவதின் பக்கம் தேவையாகுவதிலே இருக்கின்றது. சரியா? 4வது பாருங்க, எஹ்தாஜு தப்பாஹு, தப்பாஹ் என்றால் சமைப்பவன், சமைப்பவன் தேவையாவான். ஃபீமா எஹ்தாஜு இலா மிக்லாத்தின் வ மிக்ரஃபத்தின் வ மிஸ்ஃபாத்தின். சரியா? அப்ப மிக்லாத் ஒவ்வொன்றா பாருங்க. சட்டி, வறுக்கும் சட்டிக்கு மிகலாத் என்பார்கள். அப்புறமா கரண்டி, மிகரஃபத்னா கரண்டி.
கரண்டிக்கு மிக்ரஃபத் என்பார்கள். அப்புறம் மிஸ்ஃபாத் என்றால் ஆஹ் அல்லும் கரண்டி. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? சல்லடை மாதிரி இருக்கும்ல, இந்த சாப்பாடுலாம் வைப்பாங்கல்ல, அந்த சாப்பாடுல சல்லடை செய்து அதை தூய்மை செய்து என்னது வடிகட்டி என்று சொல்லலாம். மிஸ்வாத்துக்கு என்ன சொல்லலாம்? தூய்மையாக்கும் கருவி அப்படின்னா மிஸ்வாத் வடிகட்டி. அஹ் ஆஹ் வடிகட்டி. மிகரஃபத்துனா என்னது? கரண்டி. மிக்லாத் என்றால் வறுக்கும் சட்டி. அப்ப சட்டியின் பக்கமும் கரண்டியின் பக்கமும் சல்லடையின் பக்கமும் வடிகட்டியின் பக்கமும் தேவையாகும் ஒன்றிலே சமையல்காரன் தேவையாகுவான். சரியா? அஞ்சாவது பாருங்க. அல் முக்மினு, ஈமான் கொண்ட முக்மின், இறை விசுவாசி என்பவன் மிர்ஆத்து அஹீஹி, அவனுடைய முக்மினுடைய அவனுடைய சகோதரனின் கண்ணாடியாக இருக்கிறான். அப்ப ஒரு முக்மின் அவனுடைய சகோதரனின் கண்ணாடியாக இருக்கிறான், பார்க்கும் கருவியாக இருக்கிறான். சரியா? இதோடைய அர்த்தங்கள் பார்த்தாச்சா? வாருங்கள் இப்போ அதோடைய பதிலை பார்ப்போம். மிஹக்கு என்பது அலா வஸ்னி மிஃஅல். மிஃஅல் வஸ்னின் பிரகாரம் மிஹக்குன் வந்திருக்கு. சரியா? இது ஷத் என்பதினால் என்னது? இரண்டையும் சேர்த்து எழுதியுள்ளார்கள். அந்த ஐன் கலிமாவுடைய ஃபதஹ் ஃபாக்கு போயிருச்சு. ஃபா கலிமாவுக்கு போய் மிஹக்குன்னு எழுதியிருக்காங்க. அலா வஸ்னி மிஃஅல். மிஃஅல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கின்றது. இஸ்மால் இஸ்மாலத்துகள் எடுத்து எழுத சொன்னாங்களே, இதுவெல்லாம் என்னது? இஸ்மாலத்துகள். சரியா? அப்ப இதோடைய ஃபேல் என்ன? ஹக்க தான் என்னது இதோடைய ஃபேலு. சரியா? அப்ப மிஹக்னா என்ன அர்த்தம் வச்சோம்? சோதிக்கும் கருவி தானே. இப்ப ஹக்கனா சோதித்தான். சரியா? சொரண்டினான் அப்படின்னு அர்த்தம். சரியா? மீசானுன் அலா வஸ்னி மிஃஆலின். மிஃஆல் மீசான். சரியா? அப்ப மிஃஆல் வசன்ல தானே வந்திருக்கு. இப்ப இதுவும் என்னதுதான்? எடை பார்க்கும் கருவி. இப்ப வசன எடை பார்த்தான். சரியா? அப்புறம் அல் மிஹ்பரத், இதுக்கும் என்னதான்? கருவின்னு தானே அர்த்தம் வச்சோம். அலா வஸ்னில் மிஃஅலதி. மிஃஅலத் மிஹ்பரத். அப்ப என்னது? என்ன வசன்ல வந்திருக்கு? மிஃஅலத் வசன்ல தானே வந்திருக்கு. அதான் இங்க எடுத்து காட்டியிருக்காங்க. சரியா? அப்புறமா பாருங்க. அப்ப மிஹ்பரத் என்பது மை கூடுனா என்னது? இங்கு பேனா இருக்குல்ல, இந்த இங்கு பேனால அதான் மிஹ்பரத். அதுல என்ன ஊத்துனாதான் வரும்? மை ஊத்துனாதானே எழுதும். சரியா? இப்ப அந்த கருவி. அப்ப அதுக்கு மிஹ்பரத் என்பார்கள், அந்த கருவிக்கு. சரியா? ஹபரனா என்னது? ஹபரனா என்னது? மையால் எழுதினான். அப்புறம் பாருங்க, மிபராத் என்றால் என்னது? சீவும் கருவின்னோல ஆனா வசனின் மிஃஅலதி. இப்ப மிஃஅலத் என்ற வசனின் பிரகாரம் மிபராத் மிஃஅலத். சரியா? அப்ப அலிஃப் வந்திருக்கனால மிபராத்துன்னு படிக்கிறோம். சரியா? அதோடைய வசன் என்ன? பரானா செதுக்கினான். சரியா? சீவினான். அப்ப மிக்லாத்துன் அலா வசனி மிஃஅலத்தின். மிக்லாத் எந்த வசன் படி வந்திருக்கு? மிஃஅலத். இங்க லாம் கலிமா அலிஃப்னால அப்படியே வந்திருக்குது. சரியா? மிக்லாத்துன்னு படிக்கிறோம். இப்ப மிக்லாத்னா அந்த வறுக்கும் சட்டி அப்படி சொன்னோம்ல, வறுக்கும் கருவி, அதான் சட்டி. சரியா? அப்ப அதோடைய ஃபேல் என்ன? பலா. பலா என்றால் வறுத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாருங்க, மிஃரஃபத்துன் அலா வஸ்னி மிஃஅலத்தின். மிஃஅலத் என்ற வசனின் பிரகாரம் வந்திருக்கக்கூடிய மிஃரஃபத். மிஃரஃபத்னா கரண்டின்னோம்ல. இப்ப கரஃபத் அப்படின்னா என்னது? அள்ளினான். சரியா? கரஃபனா என்ன அர்த்தம்? அள்ளினான். அடுத்து பாருங்க, மிஸ்ஃபாத்துன். அப்ப மிஸ்ஃபாத் நம்ம ஒண்ணு பார்த்தோம் மேல. என்னது? சல்லடை செய்யறது, வடிகட்டி சொன்னோம்ல, அதான் என்னது? மிஸ்ஃபாத். சரியா? அப்ப அது எந்த வசன்ல வந்திருக்கு? அலா வசனி மிஃஅலத்தின். மிஃஅலத் என்ற வசனின் பிரகாரம் மிஸ்ஃபாத் என்று வந்துள்ளது. லாம் கலிமா இல்லத்தினால மிஸ்ஃபாத்னு படிக்கிறோம். சஃபா, அதோடைய ஃபேல் என்ன? சஃபா, சுத்தமானது. மிர்ஆத்துன், பார்க்கும் கருவி, கண்ணாடினோல அலா வஸ்னி மிஃஅலத்தின். மிஃஅலத்தின் வசனின் பிரகாரம் மிர்ஆத்துன். இங்க என்னதான்? அலிஃப் லாம் கலிமா இல்லத்து மிர்ஆத்துன்னு படிக்கிறோம். சரியா? பார்த்தான், அதோடைய ஃபேல். மிர்ஆத்தோடைய ஃபேல் ரஆனா பார்த்தான். மேல வந்த வாசகங்கள் எல்லாத்துக்கும் இஸ்ம ஆலத்தை கேட்டாங்க. நம்ம அதுக்கு ஃபேலையும் சொல்லியாச்சு. அது எந்த வசன்ல வந்திருக்குன்னு சொல்லியாச்சு. மிஹக்கு, மீசான், மிஹ்பரத்து, மிபராத்து, மிகலாத்து, மிகரஃபத்து, மிஸ்ஃபாத்து, மிர்ஆத். இது எல்லாமே 3 வகையான வசூல். மிஃஅல், மிஃஆல், மிஃஅலத். இந்த 3 வசன் தான் நம்ம படிச்சோம். இந்த 3 வசன்லயும் என்ன வந்திருக்கு இங்க பாத்தீங்களா? இஸ்மு ஆலத் வந்திருக்கு.
அதே போல நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் சமாயி. இதுக்கு இப்படிதான் வரும்னு என்ன செய்ய முடியாது. நம்மனால பொதுவான சட்டம் சொல்ல முடியாது. அதனால தான் காரணம் சொல்ல முடியாது. இது எங்கிருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். அரபி கிதாபுகள் அதிகமாக நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செஞ்சுக்கலாம். இதுக்கு இப்படிதான் வரும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதோடைய பயிற்சி முடிஞ்சிருச்சா? இப்ப வாருங்கள் 2வது பயிற்சியை பார்ப்போம். இந்த பயிற்சி 2 பயிற்சி 2 என்ன சொல்றாங்க பாருங்க. ஹாதி அஸ்மா அல் ஆலதி இஸ்ம ஆலத்துகளை கொண்டு வா மின் மசாதிரில் அஃஆலில் ஆதியதி பின்வரும் செயல்களின் மஸ்தர்களில் இருந்து இஸ்ம ஆலத்துகளை கொண்டு வா வலா இன்னும் வை குல்லம் மின்ஹா அந்த இஸ்ம ஆலத்துகளில் இருந்து ஒவ்வொன்றையும் வை ஃபி ஜும்லத்தின் தாமத்தின் பரிபூர்ணமான வாசகத்திலே என்ன செய் ஒவ்வொன்றையும் வை. அப்ப இவங்க சொன்ன மாதிரி என்ன செய்ய போறோம், இந்த மஸ்தர்களிலிருந்து இஸ்மாலத்தை கொண்டு வரோம். அதே போல இன்னொன்னு என்ன செய்ய போறோம், இதோடைய ஜும்லா வாசகத்துல ஒரு வாசகத்துல வச்சு நம்ம அமைக்க போறோம். சரியா? இங்க அர்த்தம் பார்த்துருவோமா? பாருங்க. இப்ப சபர ஆலம் பார்த்தான், சோதனை செய்தான் அர்த்தம். கரலனா என்னது, துண்டித்தான் கத்தரித்தான் அர்த்தம். சக்கபனா ஓட்டை போட்டான். சரியா? ஷரபனா கீறினான். கசனா என்னது, வெட்டினான். சரியா? கத்தரித்தான் கசகுன்னு அர்த்தம். கத்தரித்தான் கூட சொல்லலாம். சாணம் பிடித்தான். அதே போல ஷவானா வறுத்தான். சரியா? பொரித்தான். வலஅ வலஅனா துண்டாக்கினான். வசமன அடையாளமிட்டான். அப்புறம் நபரன பார்த்தான். சரியா? இதோட அர்த்தங்கள் பார்த்தாச்சு. வாருங்கள் அந்த அதுக்கான இது பார்ப்போமா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன செய்யறாங்க, அதோடைய இஸ்மு ஆலத். இப்ப இஸ்மு ஆலத் ஒவ்வொன்றும் 3 வசன் படிச்சிருக்கோம். மிஃஅல் மிஃஆல் மிஃஅல். அது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த வசன் தான் வரும்னு சொல்ல முடியாது. சமாயத்துன்னு சொல்லிட்டோம். இப்ப இதெல்லாம் எப்படி அகராதி கிதாபை பார்த்துதான் என்ன செய்ய முடியும், இது செய்ய முடியும். இப்ப பாருங்க சபருக்கு இதோடைய அர்த்தம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப பாருங்க அதோட இஸ்மாலத் எப்படி வரும், மிஸ்பர் என்று வரும். இப்ப மிஸ்பர் மிஸ்பருன். அப்ப இஸ்மாலத் எப்படி வரும், மிஸ்பருன் வரும். அப்ப பாருங்க அதுக்கு ஒரு வாசகத்துல வச்சு அமைக்க சொன்னாங்களே, இஷ்டர தபீபு மிஸ்பரன் ஜதீதன். அப்ப மருத்துவர் வாங்கினார் மிஸ்பரன் ஜதீதன், புதிய ஆழம் பார்க்கும் கருவியை. சரியா? சோதனை செய்யும் கருவியை. இப்ப புதிய சோதனை செய்யும் கருவியை வாங்கினார். இப்ப அடுத்து சாணம் பிடித்தான்னு சொன்னோம்ல, அதுக்கு எப்படி வரும், மிசன்னுன் சாணம் பிடிக்கும் கருவி. இப்ப சாணம் பிடிக்கும்னா நம்மளுக்கே தெரியும் என்னது, அந்த கத்தியெல்லாம் சாணம் பிடிப்பாங்கல்ல. துரு பிடிச்சிருச்சுன்னா ஒரு கல்லுல வச்சு சாணம் பிடிக்கிற கல்லு இருக்கும். அந்த கல்லு தான் என்னது, சாணம் பிடிக்கும் கருவி. அந்த கல்லுல வச்சு தேய்ச்சா என்ன ஆயிரும், துடுலாம் போயிட்டு மறுபடியும் அந்த கத்தி நல்லா ஷார்ப் ஆயிரும்ல. அந்த மிசன்னு என்பது சாணம் பிடிக்கும் கருவி. அல் மிசன்னு. சரியா? மிசன் என்று அந்த சாணம் பிடிக்கும் கருவி ஆகிறது. யஸ்தஹதிமுஹுல் ஜஸ்ஸாரு. இறைச்சி கடைக்காரர் அந்த சாணம் பிடிக்கும் கருவியை பயன்படுத்துகிறார். சரியா? இப்ப யாருக்குதான் ரொம்ப தேவை, இப்போ கறிக்கடைக்காரர் அவங்க கத்தியை தான் ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்கணும். அதனால அப்பப்ப என்ன செய்வாங்க, ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து அதிகமா என்ன இருக்கும், இந்த சாணம் பிடிக்கும் கருவி அவங்க ஓனாவே வச்சிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க கரல. கரலுக்கு என்ன வரும், மெகராலுன். மெகரால்னா சிசர், நம்மளுக்கு தெரியும் கத்திரிக்கோள். கத்தஅத்திஃப்லு சௌபஹு பில் மிகராலி. குழந்தை துண்டித்தது சௌபஹு தன் ஆடையை துண்டித்தது பில் மிகராலி கத்திரிக்கோலை கொண்டு துண்டித்தது. இப்ப ஷவானா பொரித்தான், மிஷுவாத்னா பொரிக்கும் கருவி. அது நம்ம பார்த்திருப்போம் ஹோட்டல்ல. அந்த கிரில்லு, அந்த கறியெல்லாம் பொரிப்பாங்களா, ஒரு இதை வச்சு நெருப்பு போட்டு அது மேல அந்த கிரில்லு பொரிப்பாங்களா நெருப்பு மேல போட்டு, அந்த கருவி தான் பொரிக்கும் கருவி. சரியா? ஷவைத்து லஹ்ம பில் மிஸ்வாதி. கறியை நான் சுட்டேன். சரியா? ஷவானா என்ன, சுட்டேன். சரியா? அப்ப நான் கரியை சுட்டேன் பில் மிஸ்வாதி, சுடும் கருவியை கொண்டு. அந்த சுடும் கருவியை கொண்டு நான் கரியை சுட்டேன். சரியா? அப்புறம் பாருங்க, சக்கபனா ஓட்டை போட்டான், மிஸ்கப்னா ஓட்டை போடும் கருவி. இப்ப ஓட்டை போடும் கருவினா ட்ரில்லர். நம்ம ஆணி அடிக்கிறதுக்குலாம் ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு ஓட்டை போட்டு தானே என்ன செய்வாங்க, ஆணி அடிப்பாங்க. அந்த ட்ரில்லருக்கு தான் மிஸ்கப்ன்பாங்க. பாருங்க, சகப்துல் பாபா பில் மிஸ்கபி. கதவில் நான் ஓட்டையை போட்டேன் பில் மிஸ்கபி, ட்ரில்லை கொண்டு. அந்த தொலைப்பான் என்னது, அந்த தொலையிடும் கருவியை கொண்டு நான் ஓட்டையை போட்டேன். அடுத்து பாருங்க, பல. அப்ப
இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, மிபுலஉன் அறுக்குதல், அறுத்தான்னு சொன்னோம்ல, மிபுலானா அறுக்கும் கருவி. உஸ்தஹ்தமுல் மிபுலஉ அந்த அறுக்கும் கருவி பயன்படுத்தப்படும் ஃபில் எங்க ஃபில் அமலியாத்தில் ஜிராஹியதி அறுவை சிகிச்சைகளிலே அந்த மிபலா என்ற கருவி, அந்த அறுக்கும் கருவி பயன்படுத்தப்படும். சரி, அறுவை சிகிச்சைனா சின்ன டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா அந்த சின்ன சின்ன கத்திகள்லாம், அந்த கருவிகள்லாம் அப்பதானே பயன்படுத்தப்படும். சரியா? அப்புறம் பாருங்க, ஷரப்ப அதனுடைய இது என்னது, மிஷ்ரத். இப்ப மிஷ்ரத் தான் அதோடைய இஸ்மாலத்து. அப்ப இது என்னது, கீரும் கருவி. பாருங்க, அல் மிஷ்ரத்து மின் அதவாத்தி தபீபி. இந்த கீரும் கருவி என்பது யாருடைய இது, மருத்துவரின் கருவிகளில் இருந்து இருக்கிறது. இந்த மிஸ்ரத் என்ற கருவியும் யார்தான் யூஸ் பண்ணுவா, மருத்துவரின் கருவிகளில் இருந்து இருக்கிறது, அவங்கதான் அதையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வசமனா என்னது, அடையாளமிட்டான். மீசமுன் அடையாளமிடும் கருவி. சரியா? அல்லம்துல் பஈர பில் மீசமி நான் அடையாளமிட்டேன். பஈர ஒட்டகத்திற்கு நான் அடையாளமிட்டேன். பில் மீசமி அடையாளமிடேன். சூட்டுக்கோல். சூட்டுக்கோள் தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னா சூடு போடும், அதை வச்சுதானே அடையாளம் விட முடியும் ஒட்டகத்துலலாம். சரியா? அப்ப அந்த அடையாளமிடும் கருவியை கொண்டு நான் என்ன செய்தேன், ஒட்டகத்திற்கு அடையாளமிட்டேன். அப்புறம் பாருங்க, கஸ்ஸ. கஸ்ஸ அதோடைய அர்த்தம் சொல்லியாச்சு. அதோடைய இது என்ன, மிகசுன். அதுக்கு என்ன வரும், மிகசுன். சரியா? துண்டிக்கும் கத்தரிக்கும் கருவி. இது சிஸ்ஸர் தான். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, சிஸ்ஸர். நெகவெட்டி என்றும் கூறலாம். கத்தரிக்கும் கருவி. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, நான் அக்குசு அபாஃபிரி என்னுடைய நெகங்களை நான் வெட்டுகிறேன். பில் மிகஸ்ஸி நெகவெட்டியை கொண்டு நான் என் நெகங்களை வெட்டுகிறேன். அப்புறம் பாருங்க, நவர பார்த்தான். அதுக்கு பாருங்க, மின்தார். இது பைனாகுலர். மின்தார்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பைனாகுலர். அப்ப இது தூரமா பார்ப்போம்ல. ம் அப்போ ஒரு பைனாகுலர் வச்சு பார்த்தா கிட்ட இருந்து தூரமா பார்க்கறதுக்கு கப்பல்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பைனாகுலர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, டெலிஸ்கோப்பு. அதுக்குதான் மின்பாருன்பாங்க. உரியது நான் நாடுகிறேன், அன் அஷ்டரிய மின்பாரன் ஒரு டெலிஸ்கோப்பை, அந்த பார்க்கும் கருவி, தொலைநோக்கு கருவியை பார்ப்பது நான் வாங்குவதற்கு நாடுகிறேன். தொலைநோக்கு கருவியை நான் வாங்குவதற்கு நாடுகிறேன். அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சது பல விஷயங்கள் தெரிஞ்ச கருவிகள் தான். சில தெரியாத கருவிகளுடைய போட்டோ இங்க இருக்கு. அது வேணா ஒருத்தரை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்னவாகும், அந்த கருவியை பற்றி ஒரு புரிதல் வரும். இப்ப இதுல மிஸ்பர் பாருங்க, அந்த கருவி இருக்கிறதா, அது ரெண்டு சைடும் ஒரு கொக்கி மாதிரி இருக்கிறது. அது மருத்துவர்கள் சோதனை செய்வதற்காக அந்த மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவி. அதே போல மிபலா சொன்னாலே வெட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க, கீறி. அப்போ உடல்களை சிகிச்சை செய்வதற்காக பல வகையான கத்திகள் யூஸ் பண்ணுவாங்க. அதுல சில வகை கத்திகள் மட்டும் இங்க போட்டோ போட்டிருக்கு, மிபலா. சரியா? அதே போல மிஷரத்து பாத்தீங்கன்னா, அந்த மிஷரத்து தான் என்னது, கட்டர். கட்டர்ன்பாங்கல்ல. அதாவது இது நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் தான் பேப்பரை வெட்டுறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்களை கீறி வெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதான் மிஷ்ரத். சரியா? அப்ப மிஸ்பர் மிபுல்லா மிஷ்ரத்துடைய போட்டோ இருக்கு. அதே போல மீசம் அடையாளமிடும் கருவின்னோம்ல, அங்க பாத்தீங்கன்னா ஒரு லோகோ மாதிரி ஒரு விஷயத்த இது பண்ணதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அது அடையாளம் இடுவாங்கல்ல. நம்ம கூட ஸ்டாம்பர்னு சொல்லுவோம்ல, ஒரு இதுல ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு இது யூஸ் பண்ணுவோம்ல, அது கூட மீசம்னு சொல்லலாம். இப்ப அடையாளம் இடுவதற்கு என்ன செய்யலாம், அந்த கருவி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சாதாரண ஸ்டாம்பரு, சாதாரண இதுக்கும் சொல்லுவாங்க. இதே பச்சை குத்துறதுக்கு, இல்லாட்டி ஒரு ஒட்டகத்துல அந்த காலத்துல அடையாளம் இடுற ஒரு பழக்கம் இருந்துச்சு. இது இதுதான் சொல்றதுக்கு, இது மத்தவங்களுக்கு உரிமை இல்ல. இது என்னது, என்னுடைய மிருகம்னு குறிப்பதற்காக அடையாளம் இடுற பழக்கம் இருக்கிறது. அந்த ஆடுகளுக்கு இப்ப கூட நம்ம குர்பானி டைம்ல பார்க்கலாம். என்னது, ஒவ்வொரு ஆடு மேல என்ன செய்வாங்க, ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஏதோ ஒண்ணு அடையாளம் இடுறது. அப்படி அடையாளம் இட்டாலே அந்த அடையாளம் இடும் கருவிக்கு என்னன்னு சொல்லலாம், மீசம்னு சொல்லலாம். இந்த மாதிரி லோகோ, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம்னாலும் அதுக்கு என்னன்னு சொல்லலாம், அடையாளம் இடும் கருவின்னு சொல்லலாம். சரி, அத்த மின்தார் நான் சொன்னேன்ல, அந்த பைனாக்குலர் தூரமா
இருக்கிற தொலைநோக்கு பா தொலைநோக்குல உள்ளத பார்ப்பதற்காக பயன்படுத்தும் கருவி. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரியா? இது இல்லாம மத்த எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த இதுவைகள் மட்டும் தெரியாததின் காரணமாக இங்க என்ன செஞ்சிருக்கோம், ஃபோட்டோ போட்டு இங்க காட்டியிருக்கோம். சரியா? அப்ப இது முடிஞ்சிருச்சா? வாருங்கள் அடுத்த பயிற்சியை காண்போம். இப்ப பயிற்சி 3 பாருங்க. பயிற்சி 3 என்ன சொல்றாங்க? "ஹாதி ஸலாஸ ஜுமலின்" 3 வாசகங்களை கொண்டு வா. "யப்ததிஉ குல்லும் மின்ஹா" இந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றுமாக ஆரம்பமாகும். "பிஇஸ்மி ஆலத்தின்" இஸ்மு ஆலத்தை கொண்டு ஆரம்பமாகும். "பிஹைஸு யகூனு" வ அ அந்த ஆகும் விதத்தில், அந்த இஸ்மு ஆலத் ஆகும் விதத்தில், "அலா வஸ்னி மிஃஆலின் ஃபில் ஊலா" முதல் வாசகத்திலே மிஃஆல் என்ற வஸ்னின் பிரகாரமும், "வ மிஃஅலின் ஃபிஸ் ஸானியதி" இரண்டாவது வாசகத்திலே மிஃஅல் என்ற வசனின் பிரகாரமும், வ மிஃஅலத்தின் ஃபில் ஸாலிஸத்தி மூன்றாவது வாசகத்திலே மிஃஅலத் என்ற வசனின் பிரகாரமும் அந்த இஸ்மாலத் ஆகும் விதத்தில் இஸ்மாலத்தை கொண்டு அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆரம்பிக்குமே அத்தகைய 3 வாசகங்களை கொண்டு வா. இப்போ 3 வாசகங்கள். அதுல ஃபர்ஸ்ட் வாசகம் மிஃஆல் வசன்ல இஸ்மாலத் இருக்கணும். 2வது வாசகம் மிஃஅல் வசன்ல இஸ்மாலத் இருக்கணும். 3வது வாசகம் மிஃஅலத் வசன்ல என்ன இருக்கணும்? அஹ் இஸ்மாலத் இருக்கணும். இந்த மாதிரி என்ன செய்ய போறோம்? 3 சொல்ல போறோம். வாருங்கள். இங்க இருக்கு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜும்லத்துன் தபுத்ததிஉ பிஸ்மி ஆலத்தின் அலா வஸ்னி மிஃஆலின். மிஃஆல் என்ற வசனின் பிரகாரம் இஸ்மாலத்தை கொண்டு ஆரம்பிக்கும் வாசகம். பாருங்க. அதுக்கு ஒரு வாசகம். வஜதல் வலது அல் மிஃப்தாஹ குழந்தை. சரியா? மிஃப்தாஹ் சாவியை பெற்றுக்கொண்டான். சரியா? குழந்தை என்ன செய்தது? சாவியை பெற்றுக்கொண்டது. அப்புறம் பாருங்க. ஜும்லத்துன் தபுத்ததிஉ பிஸ்மி ஆலத்தின் அலா வஸ்னி மிஃஅலின். மிஃஅல் என்ற வசனின் பிரகாரம் இஸ்மாலத்தை கொண்டு ஆரம்பிக்கும் வாசகம். அது ஒண்ணு கேட்டாங்களா? இங்க இருக்கு பாருங்க. இஸ்தகதிமுல் ஜுந்தியும் அல் மிதுஃபஅ படை வீரன், ராணுவ வீரன். ஜுந்தினா என்னது? வீரன். அல் மிதுஃபஅ பீரங்கியை என்ன செய்வான்? பயன்படுத்துகிறான், பயன்படுத்துவான். எது வேணா சொல்லலாம். அப்புறம் பாருங்க. ஜும்லத்துன் தபுத்ததிஉ பி இஸ்மி ஆலத்தின் அலா வஸ்னி மிஃஅலத்தின். மிஃஅலத் என்ற வசனின் பிரகாரம் இஸ்மு ஆலத்தை கொண்டு ஆரம்பிக்கும் வாசகம். கேட்டாங்கல்ல? அந்த வாசகம் இங்க இருக்கு பாருங்க. என்னது? இஷ்டரத்தில் பிந்து பெண் பிள்ளை வாங்கினாள். மிர்ஆத்தன் கண்ணாடியை வாங்கினாள். சரியா? நாம் இதற்கு இப்படிதான் வரும் என்று மிஃப்தாஹ் என்ற இடத்தில் மிஃப்தாஹ் நம்ம பயன்படுத்த முடியாது. அதற்கு மிஃப்தாஹ் தான் பயன்படுத்த முடியும். அதே போல் மிதுஃபா இடத்தில் மாத்தி மிதுஃபான்னு பயன்படுத்த முடியாது. மாத்தி மாத்தி பயன்படுத்தக்கூடாது. என்ன சமாயி என்ன கேட்டோமோ அதை வைத்துதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் கொண்டு வர முடியும். அப்ப 3வது வாசகம் நான் பார்த்தாச்சு. 3வது பயிற்சி முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். முதல் 3 பயிற்சிகளை நாம் கடந்து வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட இந்த 3 பயிற்சிகள் முடிந்துவிட்டது. இன்னும் சில பயிற்சிகள் தான் மீதம் உள்ளன. வாருங்கள் தொடர்ந்து அந்த பயிற்சிகளையும் முழுமையாக கண்டு முழுமையாக முடிப்போம். இதை கண்ட அனைத்தையும் மறக்காமல் இருப்பதற்கும் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை காண்பதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் இன்னும் இதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அப்ப இந்த கிதாபை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை முழுவதுமாக விளங்குவதற்கும் இன்னும் இதை எழுதிய இரு பெரும் இமாம்களுக்கு அல்லாஹ் தஆலா நிர்பமான கூலியை வழங்குவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.